வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே! ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரேஷன் கார்டு கேஒய்சி ரேஷன் அட்டைக்கான இகேஒய்சி அப்டேட் செய்வதற்கான அவகாசம் அக்டோபர் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது மக்களே. குடும்ப ரேஷன் அட்டைதாரர்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில், அதாவது குறிப்பாக மானிய விலையிலும் அரிசி, கோதுமை மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் அரசால் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இதில் பலனுடைய, அதாவது ரேஷன் அட்டைகள் அவசியமாகும். அதோடு அரசின் பல்வேறு திட்டங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையாகவும் ரேஷன் கார்டு உள்ளது. நாடு முழுக்க, அதாவது கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைகளை அரசு விநியோகித்துள்ளது. இந்த ஒரு நிலையில்தான் போலி ரேஷன் அட்டைகளின் எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்து இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளன. ஒருவருக்கே 2 முதல் 3 கார்டுக்கும் மேற்பட்ட அட்டைகள் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் உணவுப் பொருட்களை பெற்று கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது மக்களே. இந்த ஒரு நிலையில்தான் போலி ரேஷன் அட்டைகள். இதனால் தகுதியான குடும்ப அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் கிடைப்பது தடைபட்டு விடுகிறது. அதன் காரணமாக ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்கும் வகையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேல், அதாவது உணவுப் பொருட்கள் வாங்காதவர்களின் பெயர்களை நீக்க மத்திய அரசு திட்டமிட்டது. மேலும் 1,20,000 ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் கார்டுகள் வைத்திருக்க முடியும். ஆனால் அரசு ஊழியர்கள் கூட இந்த ஒரு கார்டை பயன்படுத்தி மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வாங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை தவிர்ப்பதற்காக, கட்டுப்படுத்துவதற்காகவும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களுடைய தகவலை கேஒய்சி பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அறிவித்துள்ளது மக்களே. போலி அட்டைகளை ஒழிக்க திட்டம். போலி ரேஷன் அட்டைகளை ஒழிக்கும் நோக்கில் இந்த ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய கார்டுகள் செயல்பாட்டில் உள்ளதா அல்லது நீக்கப்பட்டுள்ளதா என்பதை எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். கேஒய்சி தகவலை புதுப்பிக்காத பல ரேஷன் கார்டுகள் செயலிழக்க வாய்ப்புள்ளது. எனவே உங்களுடைய கார்டின் நிலையை டிஎன்பிடிஎஸ் இணையதளத்தில் சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை அவகாசம். அதன்படி அக்டோபர் மாத இறுதிக்குள்ள ரேஷன் அட்டை பயனாளர்கள் தங்களுடைய விவரங்களை அப்டேட் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நியாய விலைக் கடைகளின் விரல் ரேகை மூலமாக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அப்டேட் செய்து வருகிறார்கள். தங்களுடைய விவரங்கள் சமர்ப்பிக்காதவர்கள் பெயர் மற்றும் ரேஷன் கார்டு பட்டியலிருந்து நீக்கவும், போலி பெயர்களை ஒழிக்கவும், இறந்தவர்களின் பெயரில் நீக்கவும் வாய்ப்பாக அமைந்துள்ளது மக்களே. அடுத்ததாக ஆதார் எண் இணைப்பு. ஆன்லைன் அப்டேட் எப்படி? குறிப்பாக இந்த டிஎன்பிடிஎஸ் பக்கத்திற்கு சென்று ரேஷன் கார்டு நிலை என்ற ஒரு விருப்பத்தை கிளிக் செய்தால், குடும்ப அட்டை செயல்பாட்டில் இருந்தால் ஏற்கனவே ஆதார் இணைக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லாமல் இணைப்பு ஆதார் செயலிழக்கப்பட்டது என தோன்றினால் அது மீது கிளிக் செய்து ரேஷன் கார்டு எண்ணை பதிவிட வேண்டும். தொடர்ந்து ஆதார் எண்ணையும் பதிவு செய்ய வேண்டும் மக்களே. இதையடுத்து ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும். இதை பதிவு செய்தால் வெற்றிகரமாக அப்டேட் நிகழ்வு முடிந்துவிடும் மக்களே. அதே நேரத்தில் வீட்டில் அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்றால் கைவிரல் ரேகை மூலயமாக அப்டேட் எளிதாக செய்யப்பட்டுவிடும். நாட்டில் எந்த ஒரு மூலையிலும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்த நபரும் தங்களுடைய கேஒய்சி விவரங்களை அப்டேட் செய்யலாம் என்றும் செய்தியின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை மென்மேலும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.